وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. أعوذ بفضل بسم الله الرحمن الرحيم. فلما نسوا ما ذكروا به فتحنا عليهم أبواب كل شيء إلى آخره. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: ودعا في ثمرها بالبركة فوجدتها فقضيتهم وبقي لنا من تمرها. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை சார்ந்து வாழ்ந்து பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டே இருக்கக்கூடிய அனைத்து நல்லடியார்களின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் இஸ்லாமிய மாதத்தின் 7வது மாதம் என்று சொல்லக்கூடிய புனிதமான பரக்கத் நிறைந்த ரஜபுடைய மாதத்தை அடைந்து ரஜபினுடைய முதல் ஜுமாவை அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரஜப மாதம் ஏராளமான வரலாற்றுகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஏதோ ஒரு துஆவை நாயகம் சொல்லிக் கொடுத்து, இந்த துஆவை நீங்கள் கேளுங்கள், ரஜபிலையும் ஷஅபான்லையும் கேளுங்க அப்படின்னு அந்த துஆவோடு முடிக்கப்பட்ட மாதம் அல்ல. ஏனென்று சொன்னால், இந்த சமுதாயத்திற்கு தொழுகையும் ஜகாத்தும் கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபு மாதம். நாளை அல்லாஹ் நம்மிடத்தில் எந்த கேள்வியை முதலாக அல்லாஹ் கேட்க இருக்குகிறானோ, எந்த அமல் சரியானால் எல்லா அமலும் சரியாகும் என்றெல்லாம் அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ, அந்த தொழுகை முதலாக கடமையாக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபு மாதம். அது மட்டுமல்லாமல் எந்த பகுதியை எதையோ நோக்கி தொழுத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எதன் பக்கமோ திசையாக கிப்லா என்று நினைத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஅபா கிப்லாவாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நாயகம் ஆசைப்பட்டதால் கஅபாவை கிப்லாவாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இன்னைக்கு நாம எந்த திசையை நாம பார்த்து தொழுகிறோமோ அந்த கிப்லா அமைக்கப்பட்ட மாதம் இந்த ரஜபு மாதம். அது மட்டுமல்லாமல் அதை தாண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை சந்தித்து அற்புதமாக உரையாடிய மாதம் இந்த ரஜபு மாதம். இப்படி 1-2 அல்ல, நிறைய விஷயங்களை, நிறைய பொக்கிஷங்களை உள்ளடக்கிய இந்த ரஜபு மாதம் அல்லாஹ் குர்ஆனில் கூட 11வது ஜுஸூல மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் கண்ணியம் படுத்தப்பட்ட மாதம். அந்த 4 மாதத்துல ஒரு மாதம் இந்த ரஜபு மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்ல இருந்து நமக்கு வேற எங்கேயுமே நாம போய் தேட தேவையில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லப்பட்ட இந்த ரஜப மாதம் அவ்வளவு மிக மிக உன்னதமானது.
ரஜப மாதம் துவங்கிவிட்டாலே நீங்கள் இந்த துஆவை ஓதுங்கள் என்று நாயகம் சொல்லிக் கொடுத்த துஆ. ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரஜபிலேயும் ஷஅபானிலேயும் எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக. ரமலானை அடையக்கூடிய நசீபை ஏற்படுத்தித்தா. ரமலானை ஏன் ரஜப ஷஅபான்ல பரக்கத்தை கேட்டுட்டு ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை கொடு அப்படின்னு ஏன் நீங்க இந்த 2 மாசமா இந்த துஆவை ஓதணும்? நபிகள் நாயகம் அவர்கள் ஏன் கற்றுக் கொடுத்தார்கள்? ரமலானை அடையச் செய் என்று சொன்னால் இந்த வரக்கூடிய 90 நாட்கள் ரஜப ஷஅபான் ரமலான், இந்த 90 நாட்கள் வாழ்நாள் முழுவதும், ஆனால் குறிப்பாக இந்த நாட்கள் ஆரோக்கியமாக நோய் நொடி இல்லாமல் முழுமையாக ரமலான்ல, ஏன்னா ரமலான் நாளைக்கு காலையில விடிஞ்சா நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு முதல் நாள் உடம்பு சரி இல்லாம எத்தனையோ பேர் படுக்கையாயிரும். விடிஞ்சா நோன்பு ஆரம்பம் அன்னைக்கு முந்தின நாள் எத்தனையோ நபர்கள் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைகிறார்கள். ஆரோக்கியமாக ரஜப ஷஅபான்ல நல்லா இருப்பாரு. திடீர்னு ரமலான் நோன்பு வரக்கூடிய நேரத்துல ஏதாவது ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படும். நஊது பில்லாஹ். அப்படிப்பட்ட பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாம வரக்கூடிய ரஜப ஷஅபான்ல பரக்கத்து செய்வதோடு நாங்க ரமலானை அடையச் செய் அப்படின்னா ரமலானை ஹயாத்தாக்கணும். நாங்க ஆரோக்கியமாக இருந்து அந்த ரமலானை முழுமையாக கண்ணியப்படுத்தணும் அப்படிங்கிற உள்ளடக்கிய வார்த்தை தான் அல்லாஹும்ம பாரிக் லனா. அந்த துஆவை இன்னைக்கு நாம ரஜப என்னைக்கு தென்படுதோ அன்னைக்கு தான் நாம ஓதுறோம். ஆனா சஹாபாக்கள் 6 மாதங்களாக ஓதுவார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும், நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய நம்மை ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் ரஜப ஷஅபான்ல பரக்கத்து செய்வதோடு எந்த விதமான நோய் நொடிகள் இல்லாமல் புனிதமான இந்த மிம்பரினுடைய புனிதமான இந்த முஸல்லாவினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ரமலானை முழுமையாக அடைவதற்கான நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. நாம எதையெல்லாம் பெருசா நம்ம யோசிக்கலையோ அதையெல்லாம் நாயகம் அவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு பெருசு அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கூட நபிகள் நாயகம் அவர்கள் பெருசாக யோசித்தார்கள். அல்லாஹ் ஒரு துஆவை சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அந்த துஆவுல இடையில நீ அப்படியே பரக்கத்தையும் கேட்டுக்கோ. அல்லாஹும்ம பாரிக் அல்லாஹும்ம ஃபிர் லி ذنبي ووسع لي في داري وبارك لي في رزقي. என் பாவத்தை மன்னித்து விடு, எனக்கு வீட்டை விசாலப்படுத்தி கொடு, என்னுடைய ஆயுள்ல என்னுடைய ரிஸ்களை எல்லாத்திலையுமே எனக்கு பரக்கத்தை கொடு. பொதுவாக பரக்கத்தை குறித்து நாம நிறைய விஷயங்களை நிறைய தடவை நாம இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்களை நாம சொல்லியிருக்கோம். பொதுவாக நம்ம எத்தனை தடவை நம்ம சொன்னாலும் நம்ம மனசுல நிக்காது. ஏன்னா மனிதன் மறதி உள்ளவனாக படைக்கப்பட்டிருக்கிறார். மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறார். புதிய விஷயத்தை சொன்னாலும் அல்லது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயத்தை மீண்டும் சொன்னாலும் நமக்கு அவ்வளவு சீக்கிரம் மனசுல இருந்து நமக்கு உதிக்காத ஞாபகத்துக்கு வராது. நான் அவசரமா வெளியில போகணும், அது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்படி அவசரக்காரனாக மறதி உள்ளவனாக மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அதனால நம்ம அடிக்கடி இந்த பரக்கத்தை குறித்து நாம சில விஷயங்களை நாம சொல்ல வேண்டிய கடமை. நாம நினைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பரக்கத் அது தவறு. நாம நினைச்சு வச்சிருக்கக்கூடிய பரக்கத்து என்ன? அக்ஸர், கஸீருன், அக்ஸர் அதிகம். அக்ஸர் அப்படின்னு சொன்னா அதிகம், மிகப்பெரிய அதிகம். யார்கிட்ட அதிகமா இருக்குதோ அதுதான் பரக்கத்து அப்படின்னு நாம விளங்கி வச்சிருக்கிறோம். நிறைய சம்பாதிக்கணும், நிறைய வியாபாரம் பண்ணணும், நிறைய அதிகமா லாபத்தை ஈட்டணும், அதிகமா குழந்தைகளை பெற்று
தான் பரக்கத் என்பதாக நாம் நினைக்கிறோமா இல்லையா? இஸ்லாம் வைத்திருக்கக்கூடிய அளவுகோல் என்ன அப்படின்னா, பிற மனிதனை விட நம்மிடத்துல குறைவாக இருக்கு, ஆனால் அந்த குறைவு மன நிறைவை தந்தால் உண்மையிலேயே அதுதான் பரக்கத். இன்னும் புரிகிற மாதிரி சொன்னதுன்னா, ஆரம்ப காலகட்டத்துல 200 வருடங்கள் 300 வருடங்கள் 500 ஆண்டுகள் வாழ்ந்தவர் எத்தனையோ மனிதர்களை இருக்கிறார். 200 வருடங்கள் 500 ஆண்டுகள் வாழ்ந்த சமுதாயங்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு? மீறி மீறி போனா ஒரு 60 70, அதிகபட்சம் எடுத்துக்கிட்டா ஒரு 100னே வச்சுக்கலாமே. ஏற்கனவே 50 வருஷத்துக்கு முன்னாடி உண்டவர்கள் தான் இப்ப 120 100 கடந்து. இப்ப இருந்து ஆரம்பிச்சா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்சா யாருமே 100 வயதை கடப்பதெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்டம். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வெறும் 60 70 ஆண்டுகள். ஆனா அவங்க வாழ்ந்தது 300 400 500 ஆண்டுகள். ஆனால் அவர்களை விட, அந்த சமுதாயத்தை விட வெறும் சொற்பமாக வாழக்கூடிய 60 70 ஆண்டுகள் வாழக்கூடிய இந்த சமுதாயத்தை அல்லாஹ் சிறப்புப்படுத்தி பாராட்டுகிறான். இந்த சமுதாயம் தான் உண்மையிலேயே பரக்கத்தானவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உம்மத்திற்கு அவ்வளவு பரக்கத்துகளை அல்லாஹ் கொட்டி வைத்திருக்கிறார். சுருங்க சொல்ல போனால், ஒரு அடியானுக்கு அல்லாஹ் மறைமுகமாக வழங்கக்கூடிய ஒரு அருட்கொடை பரக்கத். நம்ம என்ன நினைச்சாலும் அந்த பரக்கத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. கண்ணால் பார்க்க முடியாத ஒரு விஷயம்தான் பரக்கத். அந்த பரக்கத்து எப்படி வரும், எந்த ரூபத்துல வரும், எப்படி யாரின் மூலமாக வரும், எதுவுமே தெரியாது. ஆனால் மன நிறைவை தர வேண்டும். நிறைய அதிகமாக இருக்கிறது பரக்கத்து அப்படின்னு நாம நினைச்சுக்கவே கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், நிறைய இருந்தா தான் பரக்கத்து அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ, நிறைய இருக்கிறது தான் பரக்கத்து அப்படின்னா அது அழிவுக்கான அடையாளம். அது அழிவுக்கான அடையாளம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை, ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி, ஃபலம்மா நஸு மா ذுக்கிரு பிஹி. யார் அல்லாஹ்வினுடைய நற்போதனைகளை நற்காரியங்களை எல்லாம் மறந்து விட்டார்களோ, நல்ல காரியத்தை எதுவுமே செய்யல, அவருக்கு பிடிச்ச மாதிரி எல்லா விதமான ஹராமான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். அப்ப அல்லாஹ் என்ன செய்வான், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷைஇன், விசாலமான வாசலை அல்லாஹ் திறந்து வைத்து விடுவான். அல்லாஹ் எதுவுமே தடுக்கிறது இல்லை. இந்த ஆயத்தை நல்லா கவனிக்கணும். ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து நற்காரியங்களை எல்லாம் செய்யாமல் வாழும் போது அல்லாஹ் நிறைய அள்ளி அள்ளி கொடுப்பான். சரி, என்னதான் செய்யறான்னு பார்க்கலாமே. அல்லாஹ் என்ன மறந்துட்டான், எதுவுமே செய்யறது இல்லை, இன்னும் கொடுப்போம், நிறைய அள்ளி அள்ளி கொடுக்கலாம். விசாலமான நல்ல அவனுடைய வாசலை எல்லாம் அவனுக்கு திறந்து வைத்து விடுவான். எல்லாம் என்னென்னலாம் நீ அனுபவிக்கணுமோ எல்லாத்தையுமே அனுபவிக்கணும் அல்லாஹ் கொடுத்துருவான். ஒரு நேரத்துல எப்ப வரைக்கும்னா, ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊது, அல்லாஹ் கொடுத்ததை அவர் சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் அகது நாகும் பகுத்ததன், அல்லாஹ்வினுடைய பிடி மிக மிக கடுமையாக இருக்கும். ஒரு நாள் அல்லாஹ் பிடித்தால் ஃபைதாஹும் முப்லிசூன், இதை என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையே, இதை வச்சு நான் என்ன செய்யறது, என்னால எதுவுமே நான் இயலாம நிலைக்கு வந்துட்டேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு அவனுடைய நாவிலே சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஒரு பிடியை அல்லாஹ் படிப்பான். நிறைய எனக்கு வேணும், நிறைய வேணும் வேணும் வேணும்னு நம்முடைய கொள்கையை நம்முடைய மார்க்கத்துல நம்ம அல்லாஹ் ரசூலை மறந்தால், அல்லாஹ் என்ன மறந்துட்டியா, உனக்கு நான் நிறைய தர்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா, 5 நேர தொழுகையாளிகளாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தை முழுமையாக மறந்த மனிதனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அல்லாஹ் என்ன கொடுக்குறான்,
அள்ளி கொடுக்குறான். அதுவும் குறிப்பா இஸ்லாத்தை விட்டு அல்லாஹ் ரசூலை மறந்தவர்களுக்கு அல்லாஹ் நிறைய அள்ளி கொடுப்பான். ஆனால் ஒரு நாள் பிடித்தால் அதனுடைய வேதனை கடுமையாக இருக்கும். பரக்கத்தை நாம அதிகமாக இருப்பதை தாண்டி குறைவாக இருக்கணும், அது மன நிறைவை தரணும் அப்படிங்கிற அந்த ஆள் மனதுல இந்த வார்த்தையை நம்ம அதிகமாக சொல்லணும். ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தந்தை கடன் வாங்கி அவர் மௌத்தாயிட்டார். உஹது போர்ல கொல்லப்பட்டு விட்டார். உஹது போர்ல மௌத்தாயிட்டார். அவர் யார்கிட்ட கடன் வாங்கினாரோ அந்த கடன் கொடுத்தவர்கள் வந்து என்னுடைய கடனை எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு கேட்கிறாரு. யாருக்கிட்ட? மகன்கிட்ட. அவர்கிட்ட ஒண்ணும் இல்லை. இந்த விஷயத்த ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடன் யார் கொடுத்தாங்களோ அவங்கள கூப்பிட்டு, என்கிட்ட ஒரு தோட்டம் இருக்கு, இந்த தோட்டத்தை ஜாபிர் இப்னு அப்துல்லா, ஜாபிர் அவங்களுடைய கடனுக்கு பகரமா இந்த தோட்டத்தை நீங்க வச்சுக்கங்க. இந்த தோட்டத்தையும் கொடுத்து அவர் வாங்கின கடன் முடியல அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய கடனை நீங்க தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்னு ரசூல்லா கடன் கொடுத்தவரை கூப்பிட்டு அந்த தோட்டத்தை கொடுக்குறாங்க. அது அந்த கடன் கொடுத்தவர்கள் இல்லை, எனக்கு தோட்டம்லாம் வேண்டாம், எனக்கு வந்து அவர் வாங்கிய அந்த கடனுடைய தொகையை முழுமையா அடைக்கணும், தள்ளுபடியெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு முழுமையா வேணும் அப்படின்னு சொல்றாரு கடன் கொடுத்தவர். அப்படியா, சரி நாங்க நாளைக்கு வர்றோம் அப்படின்ட்டு ரசூல்லா போயிட்டாங்க. எந்த தோட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுக்க இருந்தாங்களோ, அவங்க வேண்டான்னு சொன்னாங்களோ, அந்த தோட்டத்துல ஏதோ துஆ செய்தார்கள். அந்த தோட்டத்திலே நாயகம் அவர்கள் பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்தார்கள். அடுத்த நாள் வந்து பார்க்கறாங்க, அந்த தோட்டத்துல நிறைய பழங்களை பெற்றுக்கொண்டார்கள். அந்த கடன் கொடுத்தவங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு எவ்வளவு தேவையோ எவ்வளவு கடனோ அந்த கடனுக்கான அளவுக்கான அந்த பழத்தை எல்லாம் அவர்களுடைய கடனை அடைத்து எல்லா கடனையும் அடைத்ததற்கு பின்னால் அந்த தோட்டத்துல இன்னும் நிறைய பழங்கள் இருந்தது. இது எப்படி வந்துச்சு தெரியாது. ஆனால் நீங்கள் நாயகத்தினுடைய துஆவின் பரக்கத், நாயகம் செய்த அந்த துஆவிலே அல்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் வைத்து விட்டான். பரக்கத்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. நிறைய பழங்கள், அவருடைய கடன் எல்லாமே பூர்த்தியாகிடுச்சு. அப்போ குறைவான நபிகள் நாயகம் அவர்கள் என்னென்ன துஆக்களை நமக்கு பரக்கத் அப்படிங்கிற வார்த்தை உள்ளடக்கிய துஆ நிறைய துஆக்கள் இருக்கு. பரக்கத் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிக் கொடுத்த நாயகம் உண்மையாகவே அந்த பரக்கத்துடைய துஆக்களை எல்லாம் நாம ஓதலாம். உண்மையிலேயே அல்லாஹ் மறைமுகமான முறையில பரக்கத்தை அல்லாஹ் கொடுத்து, சின்ன பொருளாதாரம், நிறைய பொருளாதாரம் இல்ல, சின்ன பொருளாதாரத்துல அல்லாஹ் அதுல பரக்கத்தை வச்சுட்டா அதனுடைய தாக்கம் அது எங்கெல்லாம் போய் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருந்து 8 திர்ஹத்தோட வெளியில வர்றாங்க. 8 திர்ஹம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய, கொஞ்சம் கவனிக்கணும், 8 திர்ஹத்தோட வெளியில வர்றாங்க. வரும்போது ஒரு சின்ன பிள்ளை அழுதுகிட்டு நிற்கிறான். அந்த சின்ன பிள்ளைகிட்ட போய் சலாம் சொல்லி, ஏம்மா அழுகிற கேட்கும்போது அந்த சின்ன பிள்ளை சொல்லுது, எங்க வீட்டு எஜமானி என்கிட்ட 4 திர்ஹம் கொடுத்தாங்க, மார்க்கெட்ல போய் ஜாமான வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தாங்க, அந்த 4 திர்ஹத்தை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், தொலைச்சிட்டேன், இத போய் சொன்னா எங்க எஜமானி என்ன அடிப்பாங்க அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை சொல்லுது. ரசூலுல்லாஹ் கையில இருந்த 8 திர்ஹம், அதுல 4 திர்ஹத்தை அந்த சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்து, நீ மார்க்கெட்ல போய் ஜாமான வாங்கிட்டு போய் உங்க எஜமானிட்ட கொடுத்துரு அப்படின்னு 4 திர்ஹத்தை கையில கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ் கடைவீதிக்கு போயிட்டாரு. கடைவீதிக்கு போன நபிகள் நாயகம் கையில 4 திர்ஹம் இருக்கு, ரசூலுல்லாஹ் கையில மிச்ச 4 திர்ஹம் இருக்கு. 2 திர்ஹத்தை கொண்டு
யாசகன் ஏழை, எனக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லை, ஆடை இல்லை, இந்த ஆடையை நீங்க கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் நாளை மறுமையில உங்களுக்கு ஆடை அணிவிப்பான். இப்போ ரசூல்லா என்ன பண்ணாங்க, அந்த 2 திரகத்துக்கு வாங்கின அந்த ட்ரெஸ்ஸை அவங்களுடைய கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கையில மிச்சம் இன்னும் 2 திரகம் இருக்கு ரசூல்லாட்ட. மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடை வீதிக்கு போறாங்க. கடைக்கு போய் மீண்டும் அந்த 2 திரகத்தை கொடுத்து ட்ரெஸ் வாங்குறாங்க. வீட்டுக்கு கூட போகல, அந்த கடையிலிருந்து 2 திரகத்தை கொடுத்து வாங்கிட்டு வெளியில வர்றாங்க. மீண்டும் வேற ஒரு யாசகன், இந்த ஆடையை எனக்கு கொடுத்தீங்கன்னா, எந்த ஆடையே இல்லை, ட்ரெஸ்ஸே இல்லை, இந்த ஆடையை என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில உங்களுக்கு ஆடை அணிவிப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலா அந்த 2 திரகத்தையும் கொடுத்துட்டாங்க. அந்த அந்த 2 திரகத்துக்கு வாங்கின ஆடையையும் கொடுத்துட்டாங்க. ரசூல்லாட்ட இப்ப கையில எதுவும் இல்லை. திரும்ப வர்றாங்க. வர்ற வழியில மார்க்கெட்ல வாங்கின ஜாமான பார்க்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அந்த சின்ன பிள்ளை மீண்டும் அழுதுகிட்டே நிக்கிறாங்க. ரசூல்லா போய் கேட்குறாங்க, ஏம்மா அழுகிற, என்ன ஆச்சு? இல்லை, என் எஜமானி 4 திரகத்தை கொடுத்தாங்க, தொலைச்சிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் எல்லாம் கொடுத்தீங்க, வாங்கிட்டேன். ஆனால் இவ்வளவு நேரம் ஆயிருச்சு, வீட்டில் இருந்து வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு, இவ்வளவு நேரம் கழிச்சு, இவ்வளோ நேரம் எங்கே போயிட்டு வர்ற, சுற்றி அடிச்சுட்டு வர்றியா என்ன அப்படின்னு என் எஜமானி திட்டுவாங்க, என்னை அடிப்பாங்க, அதை நினைச்சு நான் பயப்படுறேன், அழுகையா இருக்கு அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை சொல்லுது. அப்ப அந்த சின்ன பிள்ளை ரசூல்லாட்ட கேட்குது, நீங்க எனக்காக வந்து என் எஜமானி அம்மாட்ட நீங்க பேசுறீங்களா, அடிக்க வேணாம்னு சொல்றீங்களா, எதுவும் மிரட்டாதீங்க அப்படின்னு பரிந்துரை செய்யறீங்களா அப்படின்னு அந்த சின்ன பிள்ளை ரசூல்லாட்ட கேட்குது. இப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க, அப்படியா, சரி நீ முன்னாடி போ, உன் பின்னாடி நான் வர்றேன், அந்த உன் வீடு வந்ததுமே எனக்கு காட்டு, உன் வீட்டை காட்டு, நான் வந்து பேசுறேன் அப்படின்ட்டு அந்த சின்ன பிள்ளைய முன்னாடி நடக்க விட்டுட்டு ரசூல்லா பின்னாடியே போறாங்க. வீட்டை காட்டினதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்தவர் நபிகள் நாயகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்தது ரசூலுல்லா தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பதில் சொல்லல. 2வது தடவை சலாம் சொல்றாங்க. அப்பையும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் பதில் சொல்லல. ரசூல்லா தான் வந்துட்டாங்கன்னு தெரியும், ரசூல்லா தான் சலாம் சொல்றாங்கன்னு தெரியும், ஆனா பதில் சொல்லல. 3வது முறையாக சலாம் சொன்னதும் பதில் சலாம் சொல்லிட்டு வெளியில வர்றாங்க அந்த பெண்கள், அந்த சின்ன பிள்ளைகளுடைய எஜமானி. இப்போ ரசூல்லா கேட்குறாங்க, ஏன் நான் 2 தடவை நான் சலாம் சொன்னனே, நான் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏன் பதில் சொல்லல அப்படின்னு கேட்கும்போது, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய துஆவை கேட்பதற்காக, உங்களுடைய சலாமை கேட்பதற்காக எத்தனையோ மனிதர்கள், எத்தனையோ மக்கள் எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்க எங்க வீட்டுக்கு அருகில வந்து நீங்க சலாம் சொன்னதும் உங்களுடைய சலாமை ஆதரவு வைத்து உங்களுடைய சலாத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பரக்கத்தை, இன்னும் எங்களுடைய இல்லத்திற்கு பரக்கத்து வேணும் அப்படின்னு பரக்கத்தை ஆதரவு வைத்து தான் நாங்கள் சலாம் சொல்லல. ஏன்னா ஒரே வார்த்தையில நாங்கள் முடிக்க விரும்பல, மீண்டும் மீண்டும் உங்களுடைய குரலை கேட்பதற்காக வேண்டி தான் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க. இந்த சின்ன பிள்ளைய இந்த மாதிரி நான் இந்த பிள்ளைக்காக வேண்டி நான் வந்து இப்போ பரிந்துரை செய்கிறேன், எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு பேசும்போது, என்னுடைய பரிந்துரையை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா பதில் சொல்றாங்க, அந்த பெண்கள், அல்லாஹ்வின் தூதரே, நாளை மறுமையில் சுவனத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக வேண்டியும் பரிந்துரை செய்யக்கூடிய தாங்கள் உங்களுடைய பரிந்துரையை நாங்கள் ஏற்காமல் இருப்போமா? நிச்சயமாக நாங்கள் பரிந்துரையை ஏற்போம் என்பதல்ல, அந்த சிறுமியை நாங்கள் இப்போதே நாங்கள் உரிமை விடுகிறோம் என்று சொல்லி அந்த சின்ன பிள்ளையை அந்த எஜமானி உரிமை விட்டால் நமக்கு என்ன விளங்குது? ஒரு சாதாரணமாக ஒரு 8 திரகம் தான், பெரிய காசு இல்லை. 1000 திரகம், 200 திரகம், 5000 திரகம் எல்லாம் எத்தனையோ செலவு செய்யக்கூடிய அந்த தருணத்துல ரசூலுல்லாஹ் இருந்த வெறும் 8 திரகம் தான். அந்த 8 திரகத்தை வைத்து ஒரு சின்ன பிள்ளையை, அடிமையாக இருந்த ஒரு சிறுமியை உரிமை விடப்பட்டால் 2 ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அவங்க சொல்லிட்ட ஹதீஸ்ல
ஒரு வார்த்தை சொல்றாங்க, மா ரைது சமானியத்துன் அஅலமு பரக்கத்து மின் ஹாதிஹி சமானியா. என் வாழ்க்கையில எவ்வளவோ பொருளாதாரங்கள், எவ்வளவோ திருகங்கள் இருந்தாலும் இந்த 8 திருகத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தை போல் நான் வேறு எந்த திருகத்திலேயும் நான் பார்த்ததில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸினுடைய வார்த்தையில சொல்லி முடிக்கிறாங்கன்னு சொன்னா, நம்ம நிறைய காசு பணங்கள் வைத்திருக்கக்கூடிய காசு தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அல்ல. எனவே குறைவாக இருந்த பொருளாதாரம் நாம மன நிறைவோடு நாம செய்தால், என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, நான் நிறைய கொடுக்க முடியாது என்றால் என்னால என்கிட்ட இருக்கிறத நான் கொடுக்கிறேன், என்கிட்ட இருப்பதை வைத்து நான் உதவி செய்கிறேன் என்று நாம செய்தால் அதுதான் உண்மையான பரக்கத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான இந்த பரக்கத்து நிறைந்த இந்த ரஜப மாதத்தில், அடுத்து வரக்கூடிய ஷஅபான் மாதத்தில் முழுமையான பரக்கத்தை எல்லாம் நமக்கு தருவதோடு ரமலான் மாதத்தை முழுமையாக ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தோடு அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக.